யாமிருக்க பயம் என்ற மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் களமும் ஆன்மீக தலமும் முருகனால இப்போ ரொம்ப ஒர்க்ஃபுல்லா இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு முடிஞ்ச கையோட எல்லா பக்கமும் முருகருடைய பாடல்கள் தான் ஓடிட்டு இருக்கு. முருகனையும் தமிழையும் பிரிக்க முடியாதுன்ற புகழ் பாடுற மாதிரி தமிழ் சினிமாவில் வந்த முருகனுடைய பாடல்களை தவிர்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்படி தமிழ் சினிமாவில் முருகனை புகழ்ந்து எழுதப்பட்ட டாப் 5 முருகன் பாடலுக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமா? முத்தை தருபத்தி மருதமலை மாமணியே தமிழருக்கு முப்பாடு முருகன்தா. முதல் பாடல் திருவிளையாடல் படத்துல KV மகாதேவன் இசையில கண்ணதாசன் எழுதி KP சுந்தராம்பாள் பாடிய பழம் நீயப்பா பாடல் தான். முருகன் பற்றிய கதைகள்ல முருகன் கோபப்பட்ட இடம்னா இதுதான். ஒரு பழத்துக்காக சண்டை போட்ட கதை. அன்பு தீபமே அருள் வடிவமே தாய் தந்தையை பகைத்துக் கொள்ளலாமா ஞானப்பழமே உனக்கு ஒரு பழம் வேண்டுமா அப்படின்னு ஔவையார் சமாதானம் பண்ணியும் முருகன் கோபம் தீராது. கடவுளே ஆனாலும் கோபம் வரலாமா ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு இந்த பாட்டை. அந்த சம்பவத்தை விளக்குற பாடல் தான் இது. எங்களை கோச்சிக்கிட்டு எங்க போற முருகான்னு கேட்கிற ஒரு குரல்ல KP சுந்தராம்பாள் இதை பாடுறதுனால என்னவோ இந்த பாட்டு இன்னைக்கும் முருகனோட ஐகானிக் சாங்கா இருக்கு. இரண்டாவது பாடல் தெய்வம் படத்துல குன்னகுடி வைத்தியநாதன் இசையில கண்ணதாசன் எழுதி மதுரை சோமு பாடிய மருதமலை மாமணியே முருகையா பாடல் தான். மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்கா குவேலையா. பொதுவா ஒரு பாட்டுக்கு கட்டை வச்சு பாடுவாங்க, 7 கட்டை 8 கட்டை. ஆனா இந்த பாட்டுக்கு 7 கட்டை 8 கட்டை கிடையாது, பக்தி கட்டை. பக்தி உச்சமாகி மதுரை சோமு பாடின ஒரு பாட்டா இதை சொல்லலாம். 7 ஜென்மம் என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கருணை கடவுளே உன்னை மறக்க முடியுமான்னு இதுவும் கண்ணதாசன் எழுதின பாட்டு தான். அழகிய தமிழ் மகன்னு சொன்னதும் நிறைய பேருக்கு விஜய் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா இந்த பாட்டை பக்தி குறியாம கேட்டவங்களுக்கு முருகன் மட்டுமே ஞாபகத்துக்கு வரும். வெறும் இசையா மட்டும் இல்லாம மனித வாழ்க்கைய எவ்வளவு துக்கம் பணம் வந்தாலும் கூட ஆறுதல் அப்படின்றது முருகன் நீ மட்டும்தான் அப்படின்னு பக்தி தத்துவம் சொல்ற பாட்டு தான் இது. மூன்றாவது பாடல் பில்லா படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜய் எழுதி விஜய் யேசுதாஸ் பாடிய சேவல் கொடி பறக்குதுடா பாடல் தான். சேவல் கொடி பறக்குதடா சேத்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தமிழருக்கு முப்பாடு முருகன்தா. தமிழ் சினிமாவில் ஒரு கேங்ஸ்டார் படத்துல முருக பக்தியையும் முருகனோட வரலாறு முருகனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பேசுற ஒரு பாடல் இருக்கும்னா அது இந்த பாடல் தான். தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் மனிதன் தான் முருகனோட அவதாரம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் முருகனா சொல்லியிருப்பாரு பா விஜய் இந்த பாட்டுல. அதே நேரத்துல தமிழ் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை எதுக்கு அப்படின்னு தமிழ்ல முருகனுக்கு இல்லாத அர்ச்சனையா அப்படின்னு ஒரு அரசியல் கேள்வியும் போட்டிருப்பாரு விஜய். ஹரிவராசனம் யேசுதாஸுக்கு ஒரு ஐகானிக் டிவோஷனல் சாங்னா சேவல் கொடி பறக்குதுடா இந்த பாடல் விஜய் யேசுதாஸுக்கு ஐகானிக் சாங் தான். அதுலயும் வேல் குத்தி ஆடும்போது வெறியேறும்னு அவர் பாடும்பொழுது பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. நான்காவது பாடல் அருணகிரிநாதர் எழுதி TMS பாடிய முத்தை தரு பத்தி திருநகை பாடல் தான். முத்தை பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிப்பேட. எத்தனையோ வடிவங்கள்ல எத்தனையோ பாடகர்கள் மூலமா அருணகிரிநாதர் எழுதிய இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. ஆனா இந்த TMS பாடிய வெர்ஷனுக்கு இணையா எதுவும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படல. முதலா ஒரு திருப்புகழ் பாடல் தமிழ் திரைப்படத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதுமே இதுதான். திருப்புகழ பாட பாட வாய் மடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு எளிதா பாடக்கூடிய பாடல் இல்லை இது. 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் எழுதின அந்த கால செய்யுள் வடிவத்துல இருக்கிற ஒரு பாட்டு தான் இது. முருகனோட அழகையும் பண்பையும் வர்ணிக்கிறதுல தொடங்குற இந்த பாடல் அவரோட முழு வீரத்தையும் போர்க்கடவுள்னு அவர் சொல்லப்படுறதுக்கான காரணத்தையும் சொல்லுது இந்த பாடல். ஜென்சி கிட்ஸுக்கு இந்த பாடல் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான்.
தெரியாதவங்க ஒரு தடவை கேட்டு பாருங்க. ஏன் தமிழுக்கும் முருகனுக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு புரியும். 5வது பாடல் வாலி எழுதி டிஎம்எஸ் பாடிய கற்பனை என்றாலும் பாடல் தான். கற்பனை என்றாலும் கற்பிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. கடைசி விவசாயி படத்துல டைட்டில் கார்டு வரும்போது 2 வரி போட்டு ஒரு பாட்டு வரும். அது இந்த பாட்டு தான். இந்த பாட்டு உண்மையிலேயே ஒரு ஆல்பம் சாங். ஆனா ஆல்பம் சாங்கா இருந்தாலும் ஒரு படத்துல டைட்டில் கார்டுல வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான பாட்டா இருக்குதுன்னா அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த படத்துல அங்கங்க மயில் மலைன்னு ஒரே முருகனோட அடையாளங்களா வரும். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு முருக பக்தர்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த பாட்டை எழுதின வாலிக்கும் இந்த பாட்டு ரொம்பவே பர்சனலானதும் கூட. யார் என்ன சொன்னாலும் சரி, கற்பனை ஆனாலும் சரி, கற்சிலை ஆனாலும் சரி, முருகா உன்னை மறக்க மாட்டேன், எனக்கு நடக்கிறது எல்லாமே உன்னாலதான், நீ இல்லாம எப்படி அப்படிங்கிறது வாலி எழுதின இந்த பாட்டு. ரொம்பவே பிரபலமா அறியப்படுற இந்த பாடல்கள் போக தமிழ் சினிமாவில் எத்தனையோ முருக பாடல்கள் வந்திருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால், மருதமலை மாமணியே தீயாக தோன்றி அப்படின்னு தொடர்ந்து பல பாடல்கள் வந்துட்டே தான் இருக்கு. இதுல உங்களோட டாப் 5 என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.